கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவனுள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நதியினுடைய ஒரு குணாதிசயம் அழுக்கையும் அசுத்தங்களையும் அடித்துச் சென்று சுத்திகரிக்கும் தன்மையாகும். அது பாயும் இடங்களிலெல்லாம் பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. தண்ணீருக்கு சுத்திகரிக்கும் தன்மையுண்டு. ஆற்றிலே போய் குளித்து விட்டு வரும்போது புத்துணர்ச்சி ஏற்படுவது மட்டுமல்லாமல் சரீரமும் சுத்திகரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பாவ நிவர்த்தி செய்யும் நாளிலே பிரதான ஆசாரியனும் கூட தான் பரிசுத்த வஸ்திரம் அணிந்து கொள்வதற்கு முன் தண்ணீரில் குளிப்பாட்டப்பட வேண்டியிருந்தது. அவனுக்கு பணிவிடை செய்கிறவரும் அப்படியே செய்ய வேண்டியிருந்தது என்று லேவியராகமம் 16 அதிகாரம் 4, 26 மற்றும் 28 பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவின போது 2 விதமான சுத்திகரிப்புகளை அங்கே குறிப்பிட்டார். இயேசு சொன்னார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். கல்வாரியின் இரத்தம் உங்களை சுத்திகரித்து கழுவி தூய்மை நிலைமைக்கு கொண்டு வருகிறது. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியிலே நிரப்பப்படும் போது உங்களை சுத்தமாக காத்துக்கொள்ளவும் உதவுகிறது. பிரியமானவர்களே, ஒரு ராஜாவுக்கு சொந்தமான மாட்டுப் பண்ணையில் 3000 மாடுகள் இருந்தன. பல ஆண்டுகளாக சுத்திகரிக்கப்படாமல் இருந்த அந்த இடத்தை பார்த்து ராஜா கோபமடைந்தார். அந்த தேசத்தில் உள்ள ஒரு பெரிய பலசாலியை அழைத்து ஒரே நாளிலே இதை நீ எனக்கு சுத்தம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் 1000 பேர் சேர்ந்து 1000 நாட்களாக சுத்திகரித்தாலும் அதை செய்வது மிகவும் கடினம் என்பதால் அந்த பலசாலி தீவிரமாய் யோசித்தான். அவன் அக்கம் பக்கத்தில் சுற்றி நடந்தபோது ஒரு மேட்டிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடுகிறதை கண்டான். தன்னால் அந்த இடத்தை சுத்தம் பண்ண முடியாது என்பதையும், இந்த நதியை பண்ணை இருக்கும் பக்கமாக திருப்பிவிட்டால் ஒரே நாளில் அழுக்கையெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும், இடம் மிகவும் சுத்தமாகிவிடும் என்று அவன் உணர்ந்தான். பிரியமானவர்களே, அவன் அந்த நதி வழக்கமாய் போகிற இடத்தை அடைந்து மாடுகள் இருந்த பக்கமாய் திருப்பி விட்ட போது நதியின் தண்ணீர் வேகமாய் பாய்ந்து தேங்கி இருந்த சாணங்கள், அழுக்குகள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விட்டது. மட்டுமல்ல, நதியினுடைய புதிய மணல் அந்த இடத்தை நிரப்பிற்று. இன்று பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ நதி உங்களில் உள்ள அழுக்குகள், பாவக்கரைகள் மற்றும் பல ஆண்டுகளாய் இருளடைந்த நிலைமைகளை மாற்றுவதற்காக உங்களுக்குள் வருகிறது. எத்தனை பேர் இப்பொழுது இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, அந்த அபிஷேக நதியினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நீங்கள் அடைவீர்களாக என்று சொல்லி தேவ ஆவியானுடைய ஊண்டுதலினாலே நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். சங்கீதம் 65:9 சொல்லுகிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்பா, உம்முடைய கரம் அண்ட சராசத்தையும் படைத்திருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது. அப்பா, நீரே காற்றை வீச பண்ணுகிறவர். நீரே அப்பா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ சந்துகளுக்கும் உணவளிக்கிறவர், போஷிக்கிறவர், வாழ வைக்கிறவர். நித்தமும் நீர் உம்முடைய கண்களை அப்பா இந்த பூமியில் உள்ள மனுபுத்திரின் மேல் வைத்து நீர் கவனிக்கிறீர். ராஜா, இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற, இணைந்து அப்பா உம்முடைய நாமத்தை துதிக்கிற, உம்மை உயர்த்துகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இந்த நாளிலே உண்டாகட்டும். அப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை இந்த நாளிலே நீர் அதிகமாய் அப்பா நீர் உபயோகப்படுத்துகிறீர் சுவாமி.
உம்முடைய பிள்ளைகளை நீர் நீதிமானாய் பார்க்கிறீரப்பா. இந்த இடத்துல இயேசுவே இந்த நாளிலும் ஜெபித்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டு விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறாங்க சுவாமி. இந்த இயேசு என்னும் இரட்சகர், அவர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து அவர் அடிக்கப்பட்டார். அவர் எனக்காகவே தன் சரீரங்களிலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இப்பொழுதும் நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய அந்த ஜீவ இரத்தமானது, அந்த பரிசுத்த இரத்தமானது, ஒரு குற்றமும் செய்யாத குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இப்பொழுதும் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான். நான் நம்புகிறேன், நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ஆகவே நான் கேட்கிறவைகளை என் தேவன் எனக்கு கொடுப்பார். இந்த காலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் தன்னை நீதிமான் என்று அறிக்கை பண்ணுகிறார்களோ, தங்கள் உள்ளத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவ சாபங்கள், என் கட்டுகளிலிருந்து என்னை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை அது என்னுடையதல்ல, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ இருக்கிற என் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். நான் மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக நான் இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். என் தேவைகள் அத்தனையும் உன்னதத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய மகிமையை என்மேல் அவர் உதிக்க பண்ணுகிறார். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே என்னை அவர் நிரப்புகிறார். தம்முடைய உன்னதமான அந்த கரங்களினாலே என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுவும் என்னை தொடவும் முடியாது, என்னை அது நெருங்கவும் முடியாது. ராஜா, யாரெல்லாம் இப்பொழுதும் கேட்டு இந்த வார்த்தையை அப்பா விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நீர் இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுவீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறவர். அவரை போல் அன்பு கூற இந்த பூமியிலே ஒருவரும் கிடையாது, வேறு யாரும் வரவும் முடியாது. ஏனென்றால் என் தேவன் தன் கைகளினால் என்னை உருவாக்கினவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன் குறித்தவர், இந்த பூமிக்கு அவரே அழைத்து வந்தவர். என்னை குறித்து அவர் ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்து தான் இந்த பூமியிலே அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் என் தேவனுக்கு தெரியாமல் இருக்காது. நிச்சயமாகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என் தேவன் எனக்கு நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எனக்கு இந்த நெருக்கங்கள் வந்திருக்கலாம். பக்தன் சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எப்பொழுது நான் நெருக்கப்படுகிற பொழுது, உடைக்கப்படுகிற பொழுது. ஒரு மனிதன் உடைக்கப்படுகிற பொழுதுதான் தேவனிடத்தில் அவன் கிட்டி சேர்கிறான். ஒருவன் உடைக்கப்படுகிற பொழுதுதான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான அவன் ஆராதனை அவன் ஏறெடுக்கிறான். ஒருவன் உடைக்கப்படுகிற பொழுதுதான் தேவ சமூகத்திலே அவன் உத்தமமாய் தன் இருதயத்தை அவன் திறந்து காண்பிக்கிறான். ஒருவன் உடைக்கப்படுகிற பொழுதுதான் அவனுக்குள்ள இருந்து தேவ அன்பு வெளிப்படுகிறது. அப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் ஜீவ நதி இப்பொழுதே புறப்படட்டும் அப்பா. ஆமாராஜா, சந்தோஷத்தின் நதி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த அளவில்லாத அந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ராஜா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாடி. ஆமாம் ராஜா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்பொழுதே அந்த நதி புறப்படட்டும் அப்பா. இயேசுப்பா, உம்முடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அப்பா நம்பிக்கையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அற்புதங்களை காணட்டும் அப்பா. அமராஜா, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யும் என் தேவன் அப்பா. சிருஷ்டிக்கும் உடைய கரம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக, வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. அமராஜா, நரம்பு தளர்ச்சி, நரம்புல பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது நரம்பு தளர்ச்சி இருக்கிறவர்கள், நரம்புல பலவீனம் இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினால் இந்த நரம்புகளுக்குள்ள உங்கள் ஜீவன் இறங்கட்டும் அப்பா. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே பாய்ந்து வரட்டும்.
அமராஜா இயேசுவே, அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே இறங்கட்டும், அந்த நரம்புகளுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. இந்த ஜீவ தண்ணீரானது, இந்த ஜீவ நதி அப்பா இப்பொழுதே பாய்ந்து வருவதாக சுவாமி. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ளே பிரச்சனை, இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. எலும்புகளுக்குள்ளே, எலும்பு மஞ்சங்களுக்குள்ளே அப்பா பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால், பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த எலும்புகளுக்குள்ளும் எலும்பு மஞ்சங்களுக்குள்ளே அப்பா ஒரு புதிய ஜீவன் இறங்கட்டும். உங்களுடைய பரிசுத்த ரத்தம் பாய்ந்து வருவதாக உங்கள் ஜீவ ஊற்று இப்பொழுதே அப்பா புறப்பட்டு வரட்டும் அப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கத்தக்கதாய், உங்களுடைய பிள்ளைகளை புது பலனாய் மாற்றத்தக்கதாய் இப்பொழுதே அப்பா அந்த எலும்புகளுக்குள்ளே இப்பொழுது இறங்கட்டும். யாரெல்லாம் எலும்புகளுக்குள்ள பிரச்சனையோடு இருப்பார்களோ இந்த நேரத்தில் அப்பா, விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உம்முடைய இரக்கம் அளவில்லாதது, நீர் மனதுருகி அற்புதங்களை செய்யும் தேவன், என்மேல் உம்முடைய மனதுருக்கம் உண்டாகட்டும், என்மேல் இறங்கும் அப்பா, என்மேல் மனம் இறங்கும், இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, என் நாமத்தினாலே என்று நீர் சொன்னபடினாலே அப்பா, உங்கள் நாமத்தை கொண்டு இப்பொழுது நான் பேசுகிறேன். கேட்கிற யாவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதய பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதய வாழ்வில் அப்பா காணப்படக்கூடிய அடைப்புகள், ஹல்லேலூயா, மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய ஹல்லேலூயா, எல்லா அடைப்புகளும் இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் விடுதலையாகப்படட்டும் அப்பா. இயேசுவின் அப்பா குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் இப்பொழுது அந்த இதயத்துக்குள்ளே பாய்ந்து வரட்டும் சுவாமி. மாபெரும் விடுதலை இப்பொழுதே உண்டாவதாக. இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மார்பில் வலி இருக்கிறவர்கள் இப்பொழுதே தங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலே உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, தொட்டு சுகமாக்கும் உடைய வல்லமை அப்பா இப்பொழுதே இதயத்தில் இறங்கட்டும். இதயம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா, உங்கள் சுகமளிக்கும் வல்லமை விளங்கட்டும். உம்முடைய தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது தொடட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒரு தெய்வீக சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. இந்த இதயத்தில் இருக்கிற இந்த வலியினால், பாதிப்பினால் அடிக்கடி வரக்கூடிய பயங்கள், எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, உம்முடைய கரத்தில் நான் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன். ஒரு புதிய பலத்தை நீர் கொடுப்பீராக. ஒரு புதிய நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உருவாகட்டும். ஒரு புதிய விசுவாசம் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள் இருக்கிற தேவன் அவர் உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவராக இருக்கிறார். எனக்குள் காணக்கூடிய இந்த இதய வலி, இந்த இதய பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இப்பொழுதும் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். யாரெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார்களோ அப்பா, அவருடைய இதயத்தில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக கடவுது. கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, உங்கள் கரம் இப்பொழுது அங்கே வைக்கப்படட்டும் அப்பா. அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் பாய்ந்து வருவதாக. கிட்னி இப்பொழுதே சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தத்தினாலே. அமராஜா இயேசுவே, அங்கே ஒரு புதிய உருவாக்கம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இழந்து போன ஹல்லேலூயா பலவீனமாக இருக்கிற ஹல்லேலூயா இயேசுவே, செயல்படாது இருக்கிற கிட்னி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் பேசுகிறேன். அது முற்றிலுமாக பரிபூர்ண சுகமடைந்து அது வேலை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உன்னதமானவருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அப்பா. உறுப்பு புதிதாக உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செயலற்ற உறுப்புகள் இப்பொழுது அது செயல்படட்டும். கிட்னி சீராக அது ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரம வைத்தியரே அப்பா, உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழும்புகளால் இப்பொழுதே கிட்னியில் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுதே உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்,
உங்கள் ஜீவன் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. வயிற்று பகுதியில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக கடவுது. அமராஜா ஏசப்பா, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் பேசுகிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன். இப்பொழுது வயிற்று பகுதியில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக கடவுது. அப்போ வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக கடவுது. ஹல்லேலூயா. குடல் பகுதியில், குடல் வாழ்வில் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்போ அல்சர் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். விசுவாசத்தோடு கைகளை இப்பொழுது வைத்து ஜெபிக்கிற அந்த இடச்சொல்ல தானே அப்பா, இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. வயிற்று பகுதியில் காணக்கூடிய அத்தனை டிசீஸ், அத்தனை பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக கடவுது சுவாமி. ஹல்லேலூயா. கை கால்களிலே காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் அது முற்றிலுமாக நீங்கி போக கடவுது. சுகமளிக்கும் வல்லமை நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உன்னதத்தில் உள்ள உம்முடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய கரம் பாதுகாக்கும். உம்முடைய கரம் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் உணர்த்தினபடியே, நீர் என்னிடத்தில் பேசின வார்த்தையின்படியே அப்பா, நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஜீவனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிந்தையில் மாற்றம், எண்ணங்கள் சரியில்லை. ஹல்லேலூயா. தூஷண வார்த்தைகளை பேசுகிற நாவுகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் அப்பா. அப்பா, மூளை வளர்ச்சியில் குறைபாடுகளை வைத்திருக்கிற அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். பிசாசுகள் அப்பா, பிள்ளைகளுடைய தலையில் அமர்ந்திருக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அந்த மூளை பகுதியில் கட்டிகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட பாவ சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதாக அப்பா, கழுவப்படுவதாக சுவாமி. சர்வ வல்லமை உள்ளோட கரம் இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சாட்சிகளை ஏற்படுத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தன்னுடைய சரீரத்தில் அப்பா சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். ஆமாம் ராஜா இயேசப்பா, நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் இல்லாமல் ராஜா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் சாட்சிகளை சொல்லவும் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆமாம் ராஜா, உம்முடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது நீர் இன்னும் ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஆமாம் ராஜா இயேசப்பா, இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, நல்ல நாளாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கும் நாளாக இருக்கட்டும் அப்பா. தோற்று போன, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கோர்ட்டில் தீர்ப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அமையட்டும். ஹல்லேலூயா. இடத்து பிரச்சனைகள் இப்பொழுது மாறுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிசயங்களை செய்வீராக. விழுந்து போன இயேசுவே, வியாபாரங்களை நீர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக சுவாமி. கர்த்தர் என் ஜெபங்களை கேட்கிறார். நான் இப்பொழுது சகோதரோடு கூட சேர்ந்து நான் இணைந்து நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்துவிட்டார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யேசுவா, நீர் எங்கள் இரட்சகர். யேசுவா, நீரே அப்பா எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். யேசுவா, நீரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். யேசுவா, நீரே எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர், எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். இந்த காலை வேளையிலும் நீர் செய்த அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நிறைவுக்காகவும் நான் உமக்கு கோடி நன்றி செலுத்தி இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த காலை வேளையில் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் கெஞ்சி மண்டாடுகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன்.
உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God